ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமோட ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஃபர் ஏப்ரல் ஆச்சு. ஏப்ரல் 1 கால்ஃபர் ஆச்சு. ஏப்ரல் 7 மே 3 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி மே 10 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் யாராலும் அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணவங்க ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெப்சைட் டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டுக்கு போய் அதில் உங்களுடைய ஐடி லாகின் பண்ணி உள்ளே போய் சிறு கரெக்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே யாராலையும் அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ்ட் ஆகிட்டு. சரிங்களா? இப்போது 2 டேட் கொடுத்துருக்காங்க. 28 மற்றும் 29 ஜூன் மாதம், சனி ஞாயிறு. சரிங்களா? இந்த 2 டேட் ஏன் கொடுத்துருக்காங்க? 2 டேட்னா அப்போ ஒரு நாள் மெயின்ஸ் எக்ஸாம், இன்னொரு நாள் தமிழ் எலிஜிபிலிட்டி நடக்குமா அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த டவுட் நார்மலாக இருக்கும். ஆல்ரெடி எஸ்ஐ எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கு இந்த டவுட் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 சனிக்கிழமை என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் அப்ளை பண்ண எல்லாருக்குமே அன்றைக்கி தான் எக்ஸாம். காலையில் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும், மத்தியானம் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கோட்டா, அதுக்கும் ஓப்பன் கோட்டாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆல்ரெடி போலீஸாக இருந்து 5 வருஷம் இல்லைனா அதுக்கு மேலே சர்வீஸ் பண்ணவங்க எழுதக்கூடிய டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் தான் சனிக்கிழமை நடக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த மாதத்தில் இன்னொரு 19 நாட்கள் இருக்குது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மந்தில் ஒரு 27 டேஸ், மொத்தத்திலே ஒரு 46 நாட்கள் தான் இருக்குது. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். தேங்க்யூ.